ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், துளசி செடின்னு நினச்சிடாதீங்கங்க. இங்கே பாருங்கள், கண்டுபிடிங்க பார்ப்போம். இது பார்த்தீங்களா, விதை இதில் வரும் பாருங்கள். காயிலையோ, சரி ஓகே, அது அடுத்து ட்ரை பண்ணுவோம். இப்படி பண்ணாலே நிறைய வரும். பனி டைமுங்கிறதால அப்படியே கருகிடுது போல். இதுக்குள்ள வரலைங்க. இந்த வருது பார்த்தீங்களா? ஆமாம், போயிடுச்சு. இங்கே பாருங்கள் விதை. இன்னும் கொஞ்சம் செடி வெயில் வர வர இது நல்லா அதிகமாக. இது தாங்க சப்ஜா விதை. இதுதான் திருநீற்று பச்சிலை செடி. லைட்டாக இப்படி கிராஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்மெல்லு ஆஹா ஹெவியாக வருதுங்க ஸ்மெல்லு. இதை தான் நம்ம ரொம்ப ஹீட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உடம்பு. இங்கே பாருங்கள், நமக்கு ஹீட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இதை விதையை எடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் போட்டு அப்படியே நல்லா புசு புசுன்னு நல்லா வெள்ளை கலரில் ஆகிடுங்க, நல்லா பெருசு பெருசாக. அதை எடுத்து நம்ம மோரில் கலந்து சாப்பிட்லாம். ரோஸ் மில்கில் கூட ஹோட்டல்லலாம் போகிறோன்றப்போ ரோஸ் மில்கில் கலந்து கொடுப்பாங்க, ரொம்ப குளிர்ச்சி ஆகும்னு சொல்லிட்டு. ஹீட்டாக இருக்கிறவங்க சாப்பிட்லாங்க. இதுதான் சப்ஜா விதை, திருநீற்று பச்சிலை. எங்கேயாவது செடி பார்த்தீங்கனாலும் இந்த மாதிரி செடி எடுத்துகிட்டு வந்து வீட்டில் போட்டுருங்க. 2 செடி இருந்தால் நமக்கு விதை இதிலேருந்தே நிறைய விதை வரும், நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் வெயில் நாள்லாம் வரும், அப்போது இந்த விதை கிடைச்சா ரொம்ப ஈஸியாக நம்ம போட்டு சாப்பிட்டுட்டே இருக்கலாம். 100 கிராமே வந்துட்டு 100 ரூபாங்க நாட்டு மருந்து கடையில். அதனால தான் எனக்கு இந்த விதை கிடைச்சது, நான் கொண்டு வந்து போட்டிருக்கேன். நிறைய வரவே இல்லை, இதில் இருந்து விதை எடுத்து நிறைய போடலான்னு இருக்கேன். தேங்க்யூ.